ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்குது இன்னைக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவில் சாமியாடுறவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவர் சாமியாடுறத ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்குது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னா, அந்த வீடியோவில் நிறைய பேர் இவர் கள்ளச்சாமி ஆடுறாரு, சீனை போடுறாரு, சும்மா பெருமை பீத்திற்காக வேணுனே கத்துறாரு, அப்படி இப்படின்னு கண்ட மாதிரி நிறைய தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணி ரொம்ப காயப்படுத்தியிருந்தாங்க. அதனால் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க அந்த மாதிரி எல்லாருமே பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசி வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதில் என்ன அதிசயம்னா, நான் இன்னைக்கு குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போல, ஒரு வீடியோ கூட எடுக்கவும் இல்லை. கோவிலில் கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. நான் எப்போவுமே காலையில் தான் கோவிலுக்கு போவேன். ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் தான் போயிருந்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் சாயங்காலம் போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போயிருந்தேன். கோவிலில் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரவும் ஒரே சத்தமாக கேட்டுக்கிட்டே இருந்தது. கோவிலுக்கு வெளியே ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி ஆடிக்கிட்டு இருந்தார். இதை வீடியோ எடுக்கும்போது தான் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக இந்த வீடியோவை இதே மாதிரி சாமி ஆடுற மாதிரி எனக்கு ஒருத்தர் வீடியோ அனுப்பி என்னை வந்து இந்த மாதிரி தப்பாக வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க, நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, தயவு செஞ்சு டெலிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தார். ஒருவேளை அவராக இருக்குமோன்னு நினச்சி ரொம்ப நேரம் சாமி ஆடினார். சாமி ஆடினதுக்கப்புறமா கடைசியாக போய், பிரதர் நீங்கள் தான் என்னைய காண்டாக்ட் பண்ணீங்களா, நீங்கள் தான் என்கிட்ட பேசுனீங்களா, நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் ஆமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நன்றின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தார். இப்போ இதில் என்ன அதிசயம்னா, முத்தாரம்மன் வந்து என்னையும் இவரையும் எதிர்ச்சியாக மீட் பண்ண வைக்கல. ஏற்கனவே இவர் சாமி ஆடினதை ஒருத்தங்க வீடியோ எடுத்து போட்டு தப்பா அதில் கமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீ எடுத்து போடு, இதில் எவனாவது தைரியம் இருந்தால் என் பிள்ளைய கள்ளச்சாமி ஆடுறான், சீனை போடுறான்னு தைரியம் இருந்தால் கமெண்ட் பண்ணட்டும், நான் யாருன்னு காட்டுறேன்னு முத்தாரம்மனே சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அந்த நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுற எல்லா நாய்களும் குலசை முத்தாரம்மனுக்கு மாலை போடுறவங்க, சாமி ஆடுறவங்க.